வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த தீபிகா இருக்கால, அவர் இருந்து ஒரு பக்கம் நைஸா தீபக் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரியும் ஒரு பக்கம் பிளான் பண்ற, ஆனா வாழாத மாதிரியும் இருக்கா. தீபிகா கூட சேர்ந்து வாழ்வாளா வாழ மாட்டாளா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம திடீர்னு திடுக்கிடும் தகவல்கள் உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு வரும் சமயத்துல அடடே இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே ஒரு பக்கம் ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன நடந்துச்சு அதை மட்டும் கிளியரா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தீபிகாவும் மறுபக்கம் தீபக்கும் ஒரே வீட்டுல சந்தோஷமா அந்யோன்யமா இனிமே வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னிலையில ஒரு பக்கம் தெரிவிச்சுட்டாங்க. அது யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா சொல்லியிருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது உண்மை இல்லை. இந்த சமயத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தீபக் இருக்காருல, அவர் இருந்தே ஒரு பக்கம் ஐசு கிட்ட சொன்னிருக்காங்க, இனிமே நம்ம ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து தீபிகா இருந்தே டே 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 உன் மனசுக்குள்ள அந்த மாதிரி கற்பனை கோட்டை கட்டினா அதை இப்ப அழிச்சுக்கோ. டே தீபக், உன்னை அணுவா சித்திரவதைப்படுத்தணும். அதே சமயத்துல அந்த மல்லியை பிடிச்சி ஜெயில பண்ணும். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரூட்டுன்னா அது ஏர் ரூட்டு, என் வழியில வந்து அடிச்சா மட்டும்தான் இது கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல நான் ஆடுறான் பாரு ஆட்டம், இதுதான் அதிரடியான ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா மனசுக்குள்ள அப்படியே சும்மா கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. கட்டு எந்த அளவு கோட்டையை கட்டுவேன், கட்டுனாரா கட்டேன் புட்டேன் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இவங்க பண்ணின்னு இருக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் கேவலமான எச்சத்தலமான வேலையா தாங்க இருக்கு. சரி இருக்கட்டும், இவங்க பண்றது எல்லாமே பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தீபக் இருக்காருல, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொந்தளிச்சுன்னு இருக்காரு கோபத்துல. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். இதோ பார், உண்மையாவடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அட ஆமாங்க, சத்தியமா உண்மைதாங்க. நம்ம தீபிகா போன் பேசினு இருக்காங்க, இந்த மாதிரி கதிரேசனுக்கு போன் பண்ணி, இந்த பார் கதிரேசா, நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பிளான் பண்ணிட்டு அப்ப செஞ்சுட்டு இருக்கேன். அது எல்லாமே நான் ஒரு பக்கம் சிறப்பா செஞ்சிடறேன், ஆனா நீ பண்ண வேண்டியதா ஒரு பக்கம் சிறப்பா பண்ற. அந்த மல்லி இதுக்கு மேல தப்பிக்கவே கூடாது. அவளுக்கு எதிரான ஆதாரத்தை ரெடி பண்றது உன்னோட பொறுப்பு. நீ ரெடி பண்ணா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நான் அவளை என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அடடே இப்படி நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 100% நடந்தே தீருங்க. இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தா அதை கண்டிப்பா யாராலையும் மாற்றவும் முடியாது, யார் மேலேயும் தீர்மானிக்க முடியாது, நடந்தே தீரும். அதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது கதிரேசன் இருக்காரு, அவரு இருந்து நேரா போறாரு, போயிட்டு விஜய் கிட்ட பேசுறாரு. என்ன விஜய், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, எதுக்கு தீபிகா அடிக்கடி உங்களை வந்து வாண்டடா ஏதான ஒண்ணு பண்ணு நினைச்சுன்னு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் மல்லியை அழிக்கிறதுக்கோசரம் உன்னையும் இப்ப சிக்கல்ல சிக்க வைக்கணும்னு பாக்குறா. நீயும் சிக்கல்ல சிக்கிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வெண்பாவோட வாழ்க்கை என்ன வருது, வெண்பா நடுத்தேர்வில் நிப்பா. எனக்கு என்னமோ இது சரியா பண்ணல விஜய், மல்லியை தயவு செஞ்சு அவன் குற்றத்தை பண்ணியிருந்தாலும் ஒத்துக்க சொல்லு. அவன் ஜெயிலுக்கு போனாவது எல்லாரையும் விட்டுருவா. அந்த தீபிகா கிட்ட எல்லாமே இருக்கு இப்போதைக்கு, அதனால எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாது. நமக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, பதட்டமாவும் இருக்கு, என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே தேவைதாங்க, தேவைன்னு இருந்தா தேவைதான். எங்க எப்பப்ப எதாவது பண்ணணுமோ அப்பப்ப அதை பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டு இல்ல இது வேணாம் இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டா சாதாரணமா போயிருமா சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கணும், திரும்ப எழக்கூடாது, அந்த மாதிரி அடி மேல அடி அடிக்கணும். அப்பதான் எல்லாரும் ஒரு பக்கம் சதற விட்டு ஓடுவாங்க. அப்பதான் தெரியும் ஓஹோ இதுதான் விஷயமா, இதுதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டு நாம வந்து ஒரு பக்கம் இப்படியே போயிருமா நம்ம வாழ்க்கை. வாழ்வே மாயும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணா லாஸ்ட் வரையும் பாட்டு தாங்க பாட்டு இருக்கணும், எல்லாத்தையும் செஞ்சு காட்டணும் அப்படின்றதான் ஒரு முடிவா இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ஐஸுக்கு ஓப்பன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எங்க அம்மா என்னை சேர்த்து வச்சுட்டாங்க எங்க அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம திக்குன்னு முழிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா நடக்க போகுதுங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனை, சிக்கல் மேல சிக்கல், வாழ்க்கையிலே ஒரு பக்கம் இந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை பார்த்ததில்ல. ஆனா இப்ப எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கேன், இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கு முக்கியமான காரணம் தீபிகா தாங்க. தீபிகாவோட கேடுகெட்ட எண்ணம் கெட்ட செயல். தீபிகா எப்படியாவது ஒரு பக்கம் மல்லி அழிக்கணுன்றதுக்கோசரம் எந்தெந்த வழியில தேர முடியுமோ அந்தந்த வழியெல்லாம் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இவங்க சும்மா விடுற மாதிரி தெரியலைங்க. மிக பெருசா ஒரு பக்கம் அடி சர வெடியா அடிச்சு ஓட போறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தப்பா
தப்பு இப்பு இந்த வார்த்தையை என்கிட்ட பேசக்கூடாது. என் தம்பி இறந்துட்டான், என் தம்பிக்காக நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரும் என்ன கேட்க முடியாது, எவரும் என்ன நெருங்கி வர முடியாது, ஒருத்தரும் இல்லாம இனிமேதான் ஆட்டமே ஆடுறமோ சூடு பிடிக்க போது. நான் ஏன் இத்தனை நாள் இருந்த பாத்தியா, அது சாதா தீபிகா, இதுக்கு மேல உருவெடுக்கிற போறோம் பாத்தியா, அதுதான் வேற லெவல் தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குத்துதேனாலும் ஓட முடியல, கொடையதேனாலும் கசங்கவும் முடியல. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் ஒரு பிளான் பண்றாரு. அந்த தீபிகாவை நாம மாட்டி விட்டா என்ன, தீபிகா என்னதான் ஒரு பக்கம் அல்ட்ராவா கில்ட்ராவா பிளான் பண்ணாலும் அவ பிளான் எல்லாம் உடைச்சு அவளுக்கே நம்ம ஆப்பு வச்சு அவளை ஓரம் தள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவ என்னைக்குமே எந்திரிக்க முடியாத மாதிரி அடி மேல அடி இடி மேல இடியா விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடியும்னு நினைச்சா கண்டிப்பா எல்லாராலையும் முடியுங்க. நம்ம முடியாதுன்னு நினைச்சா யாராலையும் முடியாது. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம முயற்சியை விடா முயற்சி அது விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம நாகம் இருக்காங்கல்ல, நாகப்பாம்பு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பண்றது எல்லாமே கேப் மாதிரி தனம் உள்ள மாதிரி தனம் தாங்க. அவங்க இதை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொன்னா அதை தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்றாங்க. அப்படிப்பட்ட நாகிட்ட நம்ம என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஜில் ஜில் குல் குல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இனிமே நாகு கான்செப்டே நமக்கு தேவை. நாகை இதோட விட்டுட்டு நாகுக்கு என்ன ஆப் வைக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம யோசிச்சாகணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டீடைல் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.